ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சேரீ வந்து நான் கட்டியிருக்கேன். அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சேரீக்கு அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக அழகாகவே இருந்தது. அப்புறமா 10 நாள் கழித்து இதே ப்ளவுஸை போடலான்னு போட்டு பார்த்தா சுத்தமாக அந்த ப்ளவுஸோட கைப்பகுதியை உடம்புல வந்து நுழைக்கவே முடியலை. ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டே ஒரு வேளை நம்ம வெயிட் போட்டுட்டோம் போல இருக்குது, வேறு ப்ளவுஸை போட்டு பார்க்கலாம்னு சொல்லி வேறு ப்ளவுஸையும் போட்டு பார்க்கும் பொழுது அந்த கைப்பகுதியை நுழைக்கவே முடியலை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டியது இருந்தது. என்கிட்ட நிறையா சேரீ இருக்குது, ஆனால் ப்ளவுஸ் பிட்டு நிறையா இருக்குது, தைக்கிறதுக்கு டைம் இல்லை. இந்த ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சேரீ மேட்சாக இருந்தது. இதையே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக இருந்த பகுதியை கைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு தையல் அங்கிட்டு ஒரு தையலை வந்து நான் பிரித்து விட்டுட்டு, நம்ம வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் தானே விடுவோம். பிரித்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கைப்பகுதி கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. எப்போதுமே ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுஸை நம்ம வந்து ஒவ்வொரு தையல் பிரிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுருக்கங்கள் வந்து நிறையா இருக்கும், லூஸ் விழுக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? இந்த பகுதியோட பார்ட் 2 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பகுதி. நடந்த சம்பவத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.